கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அருப்புக்கோட்டையை சார்ந்த பெஞ்சமின் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த பெஞ்சமின் மனோகர் என்கிற அன்பு சகோதரர் மெக்கானிக்கல் தொழில் செய்து வருகிறார்கள். அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், வர வேண்டிய பணங்கள் வரணும். குறிப்பாக 25 ஆண்டுகள் ஆகிறது திருமணமாகி, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மார்க் 10:27 சொல்கிறது, இது மனுஷனால் கூடாதது தான், தெய்வனால் கூடாதது அல்ல, தெய்வனால் எல்லாம் கூடும். என் அன்புக்குரியவர்களே, என்னோடு இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, பெஞ்சமின் மனோகரன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடைய மெக்கானிக் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் தேவன் தொழிலை வர்த்திக்க பண்ணுவீராக. 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதோடு இருந்தால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்படியே விருத்தி அடைய பண்ணும். இவர்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கட்டும். 1 சாமுவேல் 38 சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்தருளும். தகப்பனே, கற்பத்தின் கனியை கற்றுக் கொடுத்தருளும். அன்னாலை நினைத்தருளி சாமுவேலை அருளி செய்ததை போல இவர்களை நினைத்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்கா நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, தடைகளை எல்லாம் உடைத்து போடுவேன். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, தடைகளை எல்லாம் உடைத்து போடுவேன். நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு தடையாக இருக்கிற எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையை கர்த்தர் உடைத்து போடுவாரா. நம்முடைய தேவனுக்கு பலாயிரக்கணக்கான நாமங்கள், அதில் ஒரு நாமம் தடைகளை உடைத்து போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எரிகோ என்கிற ஒரு பெரிய கோட்டை, எரிகோ பட்டணத்தை பிடிக்காதபடிக்கு ஒரு பெரிய கோட்டை அந்த எரிகோ என்கிற இடத்துல இருந்தது. அப்பொழுது கர்த்தர் யோசுவா மூலமாக ஜனங்களை பார்த்து, எரிகோ கோட்டையை தடையை கர்த்தர் உடைத்து போடுவார். 7 நாள் எக்காலங்களை ஊதி சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை எக்காலங்களை ஊதி சுற்றி வந்தார்கள். உடைந்து போட்டது. கையை வச்சு உடைக்கலை, ஆயுதங்களை பயன்படுத்தலை, கர்த்தரை துதித்து எக்காலங்களை ஊதினார்கள். கோட்டை தக்கிடுபடியாய் உடைந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு போராடுகிற தடைகள், ஆசீர்வாதங்களை பெற விடாதபடிக்கு போராடுகிற தடைகள், அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போட போகிறார். அதற்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீங்கள் போங்க. இந்த எரிகோ உடைக்கப்படுவதற்கு காரணம், அந்த பவனியில் ஆசாரியர்கள் முன்னால் போனாங்க, பூரிக்கைகளை ஊதிக்கொண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படணுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு முன்பாய் போகணும். வேதம் சொல்கிறது, மிகா 2:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போவார், உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் போவார். தடைகளை அப்புறப்படுத்தி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நிறைய காரியத்தில் தடைகள். நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க, வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுவதற்கு தடை. பணம் வச்சுருப்பாங்க,
பிள்ளைக்கு திருமணம் நடக்காது. தடை. திருமணமாயிருக்கும், ஆனால் அவங்களுடைய சரீரத்தில் எந்த வீக்னஸ் இருக்காது, குழந்தை இருக்காது. தடை. இப்படி பல தடைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் தடை பண்ணின சாத்தான கர்த்தர் ரோமர் 16:20 படி உங்கள் காலின் கீழே நசுக்கப்பட போகிறார். மோசே, ஆரோன் இவங்க 2 பேருக்கு விரோதமாக எழும்பின பார்வோன் தான் தடை. பார்வோன் என்றாலே தடை. தடை பண்ணினான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, மோசே ஆரோனுடைய பாதத்தில் அந்த பார்வோன் விழுந்தான். யாத்ராகமம் 9:28 போகலாம், இனி தடையில்லை. எத்தனை முறை தடை பண்ணினான்? ஏறத்தாழ 10 முறை இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதபடிக்கு தடை பண்ணினான். போன பின்பும் அவர்களை தடை பண்ணிடணும்னு யுத்த வீரர்களை அனுப்பினான். தேவனாகிய கர்த்தர் அத்தனை யுத்த வீரர்களையும் முறியடித்து போட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை தடை பண்ண நினைக்கிற சாத்தானை உங்கள் காலின் கீழே போட்டு நசுக்கப்படுவா. இதுவரைக்கும் நீங்கள் பெறவிடாதபடிக்கு இருந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நமக்குன்னு சொல்லி வச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள், நமக்குன்னு சொல்லி வைத்திருக்கிற நன்மைகள், நமக்கென்று ஆயத்தமாக்கப்படுத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை பிசாசு தடை பண்ணுகிறான். இன்றைக்கி அதையெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறான். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை எத்தனை பேர் எனக்கு தான், என்னோடு கூட தான் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார், இந்த வசனத்தின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்ன வசனம் தெரியுமா? ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ உங்களுக்கென்று புதையல், உங்களுக்கென்று ஒரு மாபெரும் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்குது. அதை தடுத்துறது வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள். இன்றைக்கு கர்த்தர் உடைக்க போகிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஆண்டவரே, கள்ளந்தானே கதவை உடைப்பான், நீ கதவை திறக்கிற தேவன் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் யாரும் பூட்டாதபடி திறக்கிற தேவன். ஆனால் பிசாசு தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடை பண்ணி வைத்திருக்கிற அந்த லாக்கு எல்லாவற்றையும், அந்த பூட்டி எல்லாவற்றையும், எதையெல்லாம் பூட்டினானோ அதையெல்லாம் நான் திறக்க மாட்டேன், உடைப்பேன். ஏன்? இனி மறுபடியும் அவன் பூட்டாதபடிக்கு உடைத்து போடுவேன். தடைகள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக, உடைக்கப்படுவதாக. தடைகளை உடைத்துப்படுகிற சர்வ வல்லமையில் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கி, தடைகளை உடைத்து இவர்களை பிரவேசிக்க பண்ணும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.